கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ரொம்ப நாளாவே இந்த புண்ணியவான்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு முஸ்லீம்னு எல்லா இடத்துலையும் சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அந்த தலைப்பு அந்த தம்ப்நெயில் எல்லாம் பார்த்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, சரி இயேசு கிறிஸ்து முஸ்லீம்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, குரானில் வந்து முகமதுடைய பேர் கூட 4 இடத்துல தான் எழுதப்பட்டிருக்கான். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பேர் 25 இடத்துல எழுதப்பட்டிருக்கான். அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் அன்னை மேரியை வந்து அந்த அம்மாவை பற்றி ஒரு அதிகாரமே எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் இயேசு கிறிஸ்துவ முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். அப்புறம் இது எங்க எல்லா இடத்துலையும் பரவும். சரி அப்படி என்னதான்டா இதை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு, என்னையா இயேசு கிறிஸ்துவை பற்றி முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அப்படி என்னதான் ப்ரூஃப் வச்சுருக்கீங்க, எவ்வளவு தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அது கேட்ட உடனே அவங்க ஒரு வசனத்தையும் அதிகாரத்தையும் காமிச்சாங்க. அதை பார்த்ததுமே ஆச்சரியமாக அதிசயமாக போச்சு. என்னடா இதை வச்சு தான் வந்து இயேசு கிறிஸ்துவ முஸ்லீம்னு இந்த ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுறீங்களா அப்படின்னு. நாங்கள் மட்டுமா, எங்கள் சாக்கிர் நாய்க்கு சொல்லியிருக்காப்புல, எங்கள் அகமது தீதாத்துக்கு சொல்லியிருக்காப்புல, அப்புறம் நிறைய தமிழ்நாட்டில் ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் சொல்லியிருக்காங்கய்யா அப்படின்னாங்க. அப்புறம் இதை வச்சு தான் இத்தனை காலமாக நீங்கள் ஊற்றிக்கிட்டு இருக்கீங்களா? சரின்னா எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. சரி இத்தனை நாளாக இந்த விஷயம் நமக்கு தெரியாமல் போச்சே. நான் இந்த ஏசுநாதர் முஸ்லீம் சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே குரானில் எழுதியிருக்கிறதுனால தான் அவங்க முஸ்லீம் சொல்கிறாங்கன்னு நான் நினச்சேன். கடைசியில் அவங்க வசனத்தையும் அதிகாரத்தையும் காமிச்ச பிறகு தான் என்னால் சிரிப்பு அடக்க முடியல. சரி அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அதை பார்க்க போகிறோம். அப்படி என்னதான் அந்த வசனத்தை அவங்க காமிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதே நேரத்தில் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கிளிப்பை பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை 2 பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டால், தொழுகை செய்யலைன்னா, அதாவது துவா செய்யலை அப்படின்னா தொழுகைனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத குறித்து புண்ணியவான்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக ஏசுநாதர் இஸ்லாமியரா முஸ்லீமா இல்லை அவர் வந்து பாலஸ்தீனரா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த புண்ணியவானை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அருமையான புண்ணியவான். இவர் நிறைய இவருடைய வீடியோக்கள்லாம் பார்த்தா நமக்கு ஆச்சரியமும் அதிசயமாக இருக்கும். அதனால் இவர் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறாரு, கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா, அடிச்சு விடுங்கய்யா. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், என்ன ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. ஐயோ ஹெட்ஃபோன் வைக்கலையா? சரி அதானே பார்த்தேன், ஹெட்ஃபோன் வைக்கல உங்களுக்கு. சரி வச்சுக்கிடுவோம். ஐயா தெரிய தப்பு செஞ்சுட்டேன் ஐயா, மன்னிச்சிருக்கையா. தலைகளே வெட்டி போடாதீங்க உங்கள் பாட்டுக்கு. ஐயோ சாமி. சரி சொல்லுங்க. விட்டாலும் அவனை கூப்பிட்டு அவனை அழைத்து முதல்ல இருந்து சொல்லுங்கய்யா, பாதியில இருந்து உங்கள் பாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல இருந்து சொல்லுங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு வக்த் தொழுகை ஒருவன் விட்டாலும் அவனை கூப்பிட்டு அவனை அழைத்து அவனுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், தௌபா செய்ய சொல்ல வேண்டும். தௌபா செய்யாத பட்சத்தில் அவனுடைய கழுத்தை வெட்ட வேண்டும். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு வக்த் தொழுகை ஒருவன் விட்டாலும் அவனை கூப்பிட்டு அவனை அழைத்து அவனுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், தௌபா செய்ய சொல்ல வேண்டும். அதான் நியாயமான விஷயம். தௌபா செய்யாத பட்சத்தில் அவனுடைய கழுத்தை வெட்ட வேண்டும். அதுக்கும் சுபான் அல்லாவா? சரி, கழுத்தை வெட்டுறதுக்கெல்லாம் சுபான் அல்லா சொல்லணுமா? எல்லாரும் சொல்லுங்க. இப்னு ஹம்பல் தெளிவாக சொன்ன செய்தி. இங்க முஃப்தியாக இருந்து வஃபாத்தான ஷேக் அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா பின் பாஸ் ரஹிமஹுல்லா, இப்னு பாஸ் என்று நம்ம சுருக்கமாக சொல்லக்கூடிய, ஒரு வக்த் தொழுகை ஒருவன் வேண்டும் என்று விட்டால், அவன் மரணித்தால் குளிப்பாட்டக்கூடாது, சரி கஃனிடக்கூடாது, ஜனாசா தொழுகை நிறைவேற்றக்கூடாது, முஸ்லிம்களுடைய அடக்க ஸ்தலங்களில் அவனை அடக்கக்கூடாது. அப்படி போடு. அவன் உயிரோடு இருந்தால் அவனையும் தொழக்கூடிய அவனுடைய மனைவியும் சேர்ந்து வாழ விடக்கூடாது. அது சரி புரிச்சம் பொண்டாட்டி பிரிச்சு வச்சிருந்தேன். சரிங்க ஐயா. அப்புறம் அப்பதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாமா? அது நல்ல ஐடியா. தெளிவா இருக்கு. சரி இந்த புண்ணியவான் இப்படி சொல்லியிருக்காப்ல, இதே மாதிரி ஒரு புண்ணியவான் இருக்காப்ல, இவரை விட பயங்கரமான ஆளு. அவரை பார்ப்போம். இப்ப என்னது, அமைதி மார்க்கம் உங்களை அன்புடன் வரவேற்குதா? வரவேற்கட்டும். ஐயா சொல்லுங்கய்யா. தொழுகையை விடுவது குஃப்ர், தொழுகையை விடுவது அல்லாஹ்வை மறுப்பதற்கு சமம். ஐயோ லா இலாஹ இல்லல்லாஹ். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், எவன் ஒருவன் தொழவில்லையோ, 3 நாட்கள் அவனுக்கு வசியத்து செய்ததற்கு பிறகும் தொழுகை நிறைவேற்றவில்லை என்றால் 3வது நாள் முடிவிலே அவனுடைய தலையை சீவிவிட வேண்டும். அதான் சரி. மதம் மாறியவன், அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன். ஐயோ அவனுக்கு இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் கிடையாது. ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்க கூடாது. பாரியா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அவனை முஸ்லிம்களுடைய மக்பராவிலே அடக்க ஸ்தலத்திலே அடக்க கூடாது. அவனை குளிப்பாட்ட கூடாது.
போச்சுடா. சாக்கு பையிலே சுற்றி மூட்டையிலே குப்பையிலே போட்டு அது சரிதான். அவன் மதிக்கத்தக்கவன், அவன் வீரன், அவன் காஃபிர், அவன் முஸ்லிம் அல்ல. ஐயோ, லா இலாஹ இல்லல்லாஹ். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கய்யா. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பிபி ஏறுற அளவுக்கு அவர் பேசிவிட்டாப்புல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், மெதுவாக சொல்லுங்கய்யா. ஏயா இப்படி கத்துறீங்க, கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்கய்யா. என்னென்ன இதை கேட்கும்போது நமக்கு அப்படியே ஈர குலையெல்லாம் நடுங்குதியா. ஐயா, உங்கள் புண்ணிய மதத்தினுடைய புதுமையில் கேட்கும்போது அந்த அளவுக்கு உடம்புல உள்ள நாடி நரம்புகள் எல்லாமே அப்படியே புல்லு அரிச்சு போய் கிடக்குதுங்கய்யா. சொல்லுங்கய்யா. அவனை சிறைபிடிக்க வேண்டும். இமாம் மாலிக் சொல்கிறார்கள், அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறவன், அவன் முர்த்ததுடைய சட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று. இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நம்ம இதுக்கு விளக்கம் கொடுக்க வேணாம். இப்போ இந்த புண்ணியவான்கள் இயேசுநாதரை வந்து இப்போ முஸ்லீமாக்குனது மட்டும் இல்லை, இதை விட இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு திரும்ப வரப்போறாராம். வந்து உலகத்தில் இருக்கிற பன்னியெல்லாம் தேடி 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 போய் வெட்டி கொள்ளுவாராம். பன்னிகளை தேடி தேடி போய் வெட்டி கொள்ளுவாராம். வெட்டி கொண்டுட்டு அதுக்கடுத்து எங்கெங்கெல்லாம் சிலுவை இருக்கோ அங்கெல்லாம் போய் அதையெல்லாம் உடைப்பாராம். உடச்சி விட்டு அப்புறம் வந்து என்ன செய்வாராம், பாகிஸ்தான் நினைக்கிறேன், பாகிஸ்தானுக்கு தான் வருவாராம். ஏன்னு கேட்டால் அங்கே தான் என்னமோ ஒரு கோயில் இருக்கான், அங்கே வந்து கல்யாணம் பண்ணுவாராம். கல்யாணம் பண்ணி புள்ளக்குட்டியெல்லாம் பெப்பாராம். புள்ளக்குட்டி பெத்த அதான் சூனபதியில் 72 கிடைக்கும்னு சொல்கிறாங்களே, அப்புறம் எதுக்கு இவர் கல்யாணம் பண்ண சொல்கிறீங்க? சரி, கிடச்சிட்டு போகுது. அப்புறம் கல்யாணம் பண்ணி இங்கே தான் இருப்பாப்ல. அப்புறம் இங்கேயே வந்து அவர் இறந்து போவாராம். அவர் அடக்கம் பண்ணுவாங்களாம். அவர் தான் வந்து இந்த தொழுகையெல்லாம் நடத்துவாராம். அப்போ யார்? அவர் தான் நடந்து வரான். அதனால இந்த தொழுகையை எப்படி நடத்தணும் அப்படின்னு அவர் தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அவர் சொன்னபடி தான் நாங்கள் இஸ்லாமியர்களாக நாங்கள் தான் அதை தொழுகிறோம் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த தொழுகையை பற்றி பைபிளில் எழுதப்பட்டிருக்கு, அதை நீங்களே படித்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எந்த வசனமுடா, எந்த அதிகாரமுடா அப்படின்னு நாங்கள் போய் பார்க்கும் பொழுது மத்தேயு புஸ்தகம் 26வது அதிகாரம் 39வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து போய் முகங்குப்புற விழுந்து, இந்த ஒரு வார்த்தை பைபிளில் எழுதப்பட்டுருச்சு. முகங்குப்புற விழுந்து அப்புறம் ஜெபம் பண்ணுறாரு. எப்படி ஜெபம் பண்ணுறாரு? என் பிதாவே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஒரு ஜெபத்தை செய்கிறாரு. இது எப்போ செய்கிறாரு அப்படின்னா, கடைசியில் காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட 11 மணிலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் நடந்த சம்பவம்னு சொல்கிறாங்க. இந்த ஜெபம் அந்த கெத்செமனே அப்படிங்கிற தோட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். அவர் அந்த 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அதில் ரொம்ப முக்கியமாக அவர் போய் ஜெபம் பண்ணும் பொழுது முகங்குப்புற விழுந்திருக்கிறாரு. ஏன்னு கேட்டால் சிலுவைக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி காவலர்கள் வருவாங்க, வந்து என்னை பிடிச்சிட்டு போவாங்க. பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் வச்சு சித்திரவதை பண்ணுவாங்க. பயங்கரமாக சித்திரவதை பண்ணி அடித்து துன்புறுத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் நியாயம் தீர்க்கப்படுவேன், அதுக்கடுத்து சிலுவைக்கு போவேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்து இவர் போய் முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ண போறாரு. அப்படி இந்த முகங்குப்புற விழுந்த இந்த ஒரு சம்பவத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த புண்ணியவான்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பார்த்தீங்களா, முகங்குப்புற விழுந்து இயேசுநாதர் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, துவா செஞ்சிருக்கிறாரு, தொழுகை செஞ்சிருக்கிறாரு, அதனால அவர் வந்து ஒரு முஸ்லிம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படியா சொல்றீங்க அப்படின்னா, நாங்களும் அதை மாதிரி தானே தொழுகிறோம், அவர் எங்களை மாதிரி தொழுது இருக்கிறாரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இதை பார்த்தா, ஏயா இயேசுநாதர் பிறந்து 600 வருஷம் கழிச்சு தானே நீங்கள் வந்தீங்க. ஆனால் அப்படி பார்த்தாலும் இயேசுநாதர் முகங்குப்புற விழுந்தாரு அப்படிங்கிற இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, இயேசுநாதர் மாதிரி தானே நாங்களும் துவா செய்கிறோம், தொழுகை செய்கிறோம், அப்படி தான் சொல்லணும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களை மாதிரி இயேசுநாதர் தொழுகை செஞ்சுருக்கிறாரு அப்படின்றாங்க. அப்படி பார்த்தா அப்போ அதுக்கு முன்னாடி எகிப்தியர்கள் அப்படி தான் தொழுகை செஞ்சுருக்கிறாங்க. எகிப்தியர்கள்லாம் பயங்கரமான, எகிப்தியர்களுடைய தலையில் பேனிலிருந்து உள்ளங்காலில் தூசி வரைக்கும் அவங்க கடவுளை வச்சுருந்தாங்க. அவங்க மரம், விலங்குகள், பறவைகள், ஊரும் பிராணிகள் ஒன்றையும் விடலை, எல்லாத்தையும் கடவுளாக்கியிருந்தாங்க. அப்புறம் கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் அவங்க வர சவுத்துலாம் வரைஞ்சி வச்சு அதையெல்லாம் தொழுகுவாங்களாம். ஆனால் கடைசியில் ஒரு 12 பேரை தான் ரொம்ப முக்கியமான ஆளாக தொழுகுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் ஆண் கடவுள், பெண் கடவுள், எல்லா விதமான கடவுளையும் அவங்க வச்சிருந்துருக்கிறாங்க. இதை விட கொடுப்ப பாபிலோனியர்கள், அவங்க வேசிகளை தான் வணங்குவாங்க, அவங்க நிர்வாண சிலைகளை தான் வணங்குவாங்க. அது அவங்களுடைய கொடூரம். இதை விட அதே போல் பாலஸ்தீனியர்களும் அப்படித்தான். இந்த அஸ்தோரத்து, அப்புறம் தாகோன்னு இன்னும் கோயில் இருக்கு, அங்கே வந்து எல்லாம் நிர்வாணம் தான். அதுதான் அதை தான் அவங்க வணங்குவாங்க. ஏகப்பட்ட கடவுளை வணங்குவாங்க. ஆனால் உளுந்து கும்பிட்டு தான் வணங்குவாங்க. மனுஷங்களை கூட நேபுகாத் நேச்சரை கூட அப்படித்தான் உளுந்து கும்பிட்டு வணங்குனாங்க. வான சேனைகளை வணங்கினவங்களும் உளுந்து கும்பிட்டு தான் வணங்குனாங்க. தேவதூதர்களை வணங்கினவங்களும் உளுந்து கும்பிட்டு தான் வணங்குனாங்க.
சாத்தானை வணங்குறவங்க கூட உளுந்து கும்பிட்டு தான் வணங்குறாங்க. அதனால இவங்களையெல்லாம் முஸ்லீம்னு நீ சொல்லிடுவியா? அப்படி பார்த்தா பாலஸ்தீனர்கள் எப்படி வணங்குனாங்களோ அந்த எகிப்தியர்கள் எப்படி வணங்குனாங்க, ஏன் இந்துக்கள் கூட உளுந்து கும்பிட்டு தான் வணங்குறாங்க. அப்போ இந்துக்கள் எப்படி வணங்குனாங்களோ அதே போல தான் நாங்களும் வணங்குறோம், அப்படித்தான் நீ சொல்லணும். ஆனால் அதை விட்டு இஸ்லாமியர்களை போல எல்லாரும் உளுந்து கும்பிட்டு வணங்குறாங்க அப்படி நீ எப்படி சொல்ற? ஃபேக்டாக தான் சொல்லணும். அதை வந்து தலைகளை மாற்றி சொல்லக்கூடாது. அவங்கள மாதிரி நாங்கள் உளுந்து கும்பிட்டு வணங்குறோம் அப்படி சொன்னால் அதில் நியாயம் இருக்குது, அர்த்தம் இருக்குது. ஆனால் எங்களை மாதிரி தான் எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களும் உளுந்து கும்பிட்டு வணங்குனாங்க அப்படின்னா இது 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 ஏதாவது லாஜிக்கா? இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வணங்கும் பொழுது அவர் ஜெபம் பண்ணும்போது என் பிதாவே அப்படின்னு சொன்னார். அதே போல தான் மற்றவர்களும் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தாரு. எங்கள் பரமண்டலங்கள் இருக்கிற பிதாவே அப்படித்தான் சொல்லணும். அப்பா அப்படின்னு தான் கூப்பிடணும். அப்படித்தான் உங்களை படைச்சிருக்கிறார். ஏன்னு கேட்டால் அவருடைய இமேஜில் அவருடைய சாயல்ல நாமெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறதுனால நம்மளை வந்து தேவதூதர்களே கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு தான் நம்மளை பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டால் மனுஷன் எல்லாம் கடவுளுடைய சாயலின்படி படைக்கப்பட்டிருக்கிறான். அதனால கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு நாங்கள்லாம் சொல்கிறோம். அப்படி பார்த்தா நீங்கள் வந்து அல்லாஹ் வந்து உங்களுக்கு கடவுள், நீங்க வந்து அடிமையாச்சே. ஆனா இயேசு கிறிஸ்து முகங்குப்புற விழுந்து என் பிதாவே அப்படின்னு கூப்பிட்டாரு. கிறிஸ்தவர்கள் நாங்கள் எங்கள் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படித்தான் நாங்கள் ஜெபம் பண்றோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்கள் கூட பிள்ளைகளே அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. இதோ நானும் என் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அப்படின்னு சீசர்களை குறித்து கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது உங்க சித்தாந்தத்தின்படி என்ன அர்த்தம்? அல்லாஹ் கடவுள், மனுஷங்க எல்லாம் அடிமைகள். அதனால மனுஷனுக்கும் கடவுளுக்கும் உறவெல்லாம் கிடையாது. அடிமைத்தனம். என்ன சொன்னாரோ அதை செய்யணும், அவ்வளோதான். வெட்டணும், புனித போர் செய்யணும், யூதனை வெட்டி கொள்ளணும், இதுதான் சொல்லியிருக்காப்புல. அல்லாஹ் கண்மணி நாயகமும் இதைத்தானே போதிச்சிருக்காப்புல. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணது என் பிதாவே அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் இந்த வசனத்தை எடுத்து காமிச்சு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இயேசு கிறிஸ்து முகப்புற விழுந்தாரு, நாங்களும் அப்படித்தான் தொழுது கொள்கிறோம், அதனால இயேசு கிறிஸ்து முஸ்லீமு. அதுவும் இந்த ஜெபத்தை பண்ணும்போது கிட்டத்தட்ட 11 மணி 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. நீங்களாம் தொழுது கொள்ளும் பொழுது துவா செய்யும் பொழுது நைட்டு 12 மணிக்கெல்லாம் துவா செய்கிறீங்க, பகலில் மட்டும் தானே துவா செய்வீங்க. அதுவும் கரெக்டாக சமயத்தை நிர்ணயிச்சு வச்சிருக்கிறீங்க. இந்த சமயத்தில் தான் வந்து தொழுகணும் அப்படின்னு. அதுவும் இதைத்தான் சொல்லி தொழுகணும் அப்படின்னு அதுக்குன்னு வேற தெரியாது, இதுக்கு சலாத்துன்னு சொல்லி அந்த வார்த்தைகள்லாம் வேற இருக்கு. அந்த வார்த்தையை சொல்லி தான் தொழுகை செய்வீங்க. அதுவும் இந்த திசையில தான் தொழுகணும்னு வேற வச்சிருக்கிறீங்க. அந்த திசையை பார்த்து தான் நீங்க தொழுகை செய்வீங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி அவரு இரவு முழுவதும் ஜெபம் பண்ணாரு எழுதியிருக்கேன். இது போக அவர் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து தன் கண்களை ஏறெடுத்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அவர் ஜெபம் பண்ணும்போது அப்படியும் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. ஏன் சிலுவையில் இருக்கும்போது கூட அவர் துவா செஞ்சிருக்கிறார், ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அப்ப நீங்கள்லாம் உங்க நினைச்ச நேரத்தில் துவா செய்றீங்களா? அப்படி செய்யலாமா? அதனால இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது அவர் இயேசு பிதாவாகிய தேவனை என் பிதாவே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இரவு முழுவதும் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. நேரங்காலம் பார்க்காம ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. முகம் குப்புற விழுந்துன்னா அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அந்த நேரத்தில் முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாங்க இந்த புண்ணியவான்கள். முகங்குப்புற விழுந்து அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ அப்படி பார்த்தா அப்போ இப்படின்னு சொல்லலாமா? இங்கே பாருங்க, இயேசுநாதருக்கு எங்களை மாதிரி தான் மூக்கு இருந்துச்சு, எங்களை மாதிரி தான் தலையில் முடி இருந்துச்சு, அதனால அவர் முஸ்லீமு அப்படின்னு சொல்லுவீங்களா? பாருங்க, நாங்கள்லாம் ரொட்டி சாப்பிட்றோம், அதே போல் ஏசுகிட்டு அந்த காலத்தில் அப்பத்தை சாப்பிட்டாரு, அப்போ அவர் முஸ்லீமு அப்படின்னு சொல்லுவீங்களா? வேற ஒன்றும் இல்லை, இது வந்து சாக்கிர் நாய்க்கு அடித்து விட்டது. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு சுபானல்லான்னு சொல்லிக்கிட்டு என்ன சொன்னாலும் கேட்டிருக்கிறாங்க. கடைசியில் எங்கே பார்த்தாலும் ஒரே கமெண்ட், முகங்குப்புற விழுந்து ஏசுநாதர் தொழுது கொண்டார் எங்களை மாதிரி, அதனால அவர் முஸ்லீம் தானே, அவரே முஸ்லீமாக இருக்கும்போது நீங்கள் முஸ்லீம் ஆகக்கூடாதா, வாங்க எங்கள் புண்ணிய மதத்தில் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்குறீங்க. அதனால ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, உங்களுடைய துவா அப்படி அது எல்லாமே ரிச்சுவல், அது வந்து ஒரு சடங்கு, அது ஒரு சம்பிரதாயம். அப்படித்தான் நீங்கள் உங்கள் துவா செய்கிறீங்க. இத்தனை மணிக்கு இந்த நேரத்தில் இந்த திசையை நோக்கி இதை சொல்லணும், அதுதான் அதன்படி தான் நீங்கள் செய்கிறீங்க. அதைத்தான் தொழுகைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த தொழுகையை செய்யாட்டி தான் உங்கள் கழுத்தை வெட்டுவேன், காதை வெட்டுவேன், மூக்கை வெட்டுவேன்னு உங்கள் புண்ணியவான்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட பொண்டாட்டி புருஷனை இருந்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து வாழ விட மாட்டீங்களாமே? அதிசயமா இருக்க, பரவாயில்லையே. அந்த காலத்துல எல்லாம் ஊரோட ஒத்துவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒத்து போகாதவங்களெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் உள்ளவங்க ஒதுக்கி வைப்பாங்க. தண்ணி பிடிக்கக்கூடாது, அப்புறம் ஊரில் ஏதாவது நல்லது கெட்டது நடந்தாலும் வந்து பங்கு கொள்ளக்கூடாது அப்படின்னு அந்த குடும்பத்தை ஊரை விட்டே ஒதுக்கி வைப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை விட ஒரு கொடுமையை செய்கிறீங்க. என்ன அப்படின்னா, 2 பேரையும் வாழ விட மாட்டீங்களாம்ல. சரி, அதான் தலையை வெட்டிடுறீங்களே, அப்புறம் எதுக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டியை வாழ விடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? அதான் தலையை வெட்டி போடுறீங்களே, செத்தாலும் கொண்டு போய் குப்பையில் போடுவீங்களாம்ல. எதுக்கு? இந்த 5 வேளை தொழுகை செய்யாத ஒரே காரணத்துக்காக. அப்போ இது அடிமைத்தனம் தானே? இப்படி ஒரு சட்டத்தை அல்லாஹ் அப்படிங்கிறவன், ஒரு கடவுள் அப்படிங்கிறவன் கொடுப்பானா ஒரு மனுஷனுக்கு?
அப்போ அல்லாஹ் சொல்லியிருக்கான், எவன் என்ன துளுகளையோ அவன் தலையை வெட்டு, அவன் புருஷன் பொண்டாட்டியே வாழ விடாத, புதைக்க கூடாதாம்ல, குப்பையில தூக்கி போடணுமாம்ல. அதிசயம் தாயா. இந்த சட்டத்தை தான் இப்போ ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கீங்க, லண்டனுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டீங்க, இப்போ ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கீங்க. அடுத்த ஐரோப்பா யூனியன் வந்து அடுத்த ஆப்கானிஸ்தானை மாறப்போகுது, லண்டன் வந்து பாகிஸ்தானை மாறப்போகுது, பிரிட்டன். பரவாயில்ல, அதிசயங்கள் நிகழ்த்துகிற ஒரு புண்ணிய மதத்தில் உள்ளவங்க தான் நீங்கள். சரி, உங்கள் செய்கையும் உங்கள் பேச்சு மட்டும் இல்லை, உங்கள் சட்டங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய லாஜிக் எல்லாமே அதிசயமாக தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் ஜெபம் பண்ண விதம் எல்லாமே யூதர்களுடைய வழியில தான், மற்றபடி இஸ்லாமிக்கு வழி கிடையாது. அதனால சாகிர் நாய்க்கு ஏதோ சொல்லிவிட்டான், அவன் சொல்லிட்டா அப்படியே வேத வாக்கா எடுத்துக்கிட்டு ஊற்றிக்கிட்டு தெரியாமல் கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்க. இல்லை அப்படின்னா 4 பேர்த்துட்டு கேளுங்க, இவன் பச்சை போய் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு. அப்புறம் வந்து கமெண்ட் அடிங்க. நான் கூட நினச்சிக்கிறேன், ஏசு கிறிஸ்துவ எதுக்காக முஸ்லீம் சொல்கிறாங்கன்னா குரானில் அவர் பேர் எழுதியிருக்கிறதுனால முஸ்லீம் சொல்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிருந்தேன். கடைசியில் தான் பார்த்தா இந்த வசனத்தை எடுத்து காமிச்சு நாங்கள்லாம் ஏசு கிறிஸ்து எங்களை மாதிரி தான் முகம் குப்புற விழுந்து தொழுது கொண்டாரு, அதனால அவர் முஸ்லீமு அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. இத்தனை காலமாக இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு. கொடுமடா சாமி.